வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாட்டை மிகப்பெரிய அளவிலே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த தாக்குதல் திட்டம் தொடர்பாக பல்வேறு ஊகங்கள், சந்தேகங்கள், கெடுபிடிகள் எல்லாம் இருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இன்று 5 வருடங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையிலும் இது தொடர்பான பிரதான சூத்திரதாரி யார், அல்லது இந்த விவகாரங்களின் பின்மொழியாக செயற்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறியாக காணப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக மேற்கொள்ள வேண்டும் என்பது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியான அழுத்தங்களை இந்த அரசுக்கும் கூட வழங்கி கொண்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் பல்வேறு தவறுகள் இழைத்திருக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பாக இருக்கலாம், அரசு புலனாய்வு கட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது அரசனுடைய பாதுகாப்பு கட்டமைப்பாக இருக்கலாம். மிகப்பெரிய தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையான ஒரு விடயமாகும். அந்த வகையிலே தான் பல உயிர்கள் பறிபோனதற்கு காரணமான இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் அடிக்கடி வெளிச்சத்திற்கு வருவது வழமையாக இருக்கிறது. அப்படியாகத்தான் நேற்றைய நாளில் கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பிள்ளையான் இந்த விவகாரத்தோடு முழுவதாக சம்பந்தப்பட்ட ஒருவராக காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த விசாரணைகளின் இறுதி கட்டங்களிலே பிள்ளையானை இந்த சம்பவத்தினுடைய சூத்திரதாரி என்று சொல்லி அரசு தன்னுடைய விசாரணையை கொண்டு செல்லும் என்ற விடயத்தை நாங்கள் அடிக்கடி குறிப்பிட்டிருந்தோம். அப்படியான ஒரு விடயத்தை நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையிலே இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்வருகின்ற நாட்களில் ஒரு சில இராணுவ அதிகாரிகள், இராணுவ உயர்முகங்கள் கைது செய்யப்படலாம் என்ற நிலை காணப்படக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். மக்களுடைய மனங்களை உலுக்கி இருக்கக்கூடிய, இரத்தமும் சதையுமாக வழிபாட்டிற்கு சென்ற மக்களை ஆக்கி இருக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு செயலாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் காணப்படுகிறது. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2015ஆம் ஆண்டு மைத்ரி ரணில் ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்பதாக இதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காலப்பகுதியிலே பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை தொடர்பான வழக்கிலே இருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்திருந்த கால பகுதியிலே இவருக்கு இந்த தொடர்புகள் ஏற்படுத்தப்படுவதாகவும், இவருக்கான இந்த தொடர்புகளிலே மிக முக்கியமான பேசுபொருட்களாக பேசுகின்ற பேர்களாக இருக்கக்கூடியது பிள்ளையாராக இருக்கலாம், அசாத் மௌலானாவாக இருக்கலாம், அதே போல சுரேஷ் சாலை போன்றவர்கள். இவர்களுக்கிடையே இந்த தொடர்பு என்பதும் இவர்கள் தீட்டிய திட்டங்கள் தொடர்பாகவும் பல்வேறு விதமான கருத்தாடல்களும் உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் சுரேஷ் சாலை போன்றவர்கள் விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் சொல்லப்படுகிறது. இதை தாண்டி உறுதிப்படுத்தப்பட்ட வட்டாரங்களுடைய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கிற போது மிக விரைவிலே சுரேஷ் சாலை உட்பட இன்னும் 2 பேர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தமாக 3 உயர் இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் அல்லது இராணுவ அதிகாரிகள் இந்த விவகாரத்திலே கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய விடயம். இந்த நிலையில் அப்படியாக சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டால், இவர்கள் சொல்லுகின்றபடியாக விசாரணைகள் நகர்த்தப்படுமாக இருந்தால் இருக்கக்கூடிய அரசு தரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் தொடர்பாகவும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை தொடர்ச்சியாக வரக்கூடிய நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கிறேன். குறிப்பாக பிள்ளையானுக்கு இந்த விவகாரத்தில் நேரடி சம்பந்தம் இருக்கிறது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன், 2018ஆம் ஆண்டினுடைய நவம்பர் மாத கால பகுதியிலே வவுனதீவில் வைத்து போலீஸ் சோதனை சாவடியில் காவலிலே இருந்த 2 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அந்த 2 காவல்துறை உத்தியோகத்தர்களுடைய கொலை விவகாரம் தொடர்பாக முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்காது என்பதுதான் இப்போதைய அரசுடைய வாதமாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறார், அரச புலனாய்வு கட்டமைப்புகள் இந்த விவகாரத்திலே செயற்பட்ட விதங்கள் தொடர்பாகவும் அவர்களுடைய விசாரணையுடைய கோணம் பிழையாக இருந்ததால் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விசாரணை அறிக்கைகள் பிழையானதாக காணப்படுகிறது என்று சொல்லி, ஆகவே முறையான விசாரணைகளின் மூலம் நிலையான குற்றவாளிகள்
குற்றவாளிகள் உறுதிப்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்று சொன்னால், இந்த விவகாரத்திலே சானியா அபேசேகர போன்றவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்டியிருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது. அதன் பின்பதாக கோட்டாபாய ராஜபக்சவினுடைய பதவி கால பகுதியிலே இந்த ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஆதாரங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த இராணுவ தரப்பு அல்லது இராணுவ புலனாய்வு பிரிவிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக விசாரணைகளை அல்லது கைதுகளை மேற்கொள்வது முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே இதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்வருகின்ற வாரம் அளவிலே பிள்ளையானோடு தொடர்புடைய சுரேஷ் சாலை மற்றும் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அசாத் மௌலானாவோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 2 இராணுவ உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் கிழக்கு மாகாணத்திலே மிக மோசமாக இந்த குற்றச் செயல்கள் இடம்பெற்றது. உங்களுக்கு தெரியும், சஹ்ரான் காசிம் தலைமையிலான அந்த பயங்கரவாத குழுவினர் தான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, சுரேஷ் சாலை கைது செய்யப்படலாம், பிள்ளையான் விசாரணை வலயத்திற்குள் உட்புகுத்தப்படலாம். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சரியான முறையில் இந்த தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டில் இவருக்கு எதிராக நீதிமன்ற வழக்கினுடைய தீர்ப்பு இருந்தது. இழந்தவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அல்லது நியாயங்களை வழங்கும் வண்ணமாக அவர்கள் தண்டம் செலுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தது. மைத்ரிபால சிறிசேன தன்னால் இதனை முழுமையாக செலுத்த முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்படியாக இருந்தால் மைத்ரிபால சிறிசேன தண்டிக்கப்படலாம், சுரேஷ் சாலை தண்டிக்கப்படலாம், பிள்ளையான் தண்டிக்கப்படலாமாக இருந்தால் அந்த கால பகுதியில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக காணப்பட்டிருக்கக்கூடிய அருண ஜெயசேகர இப்போதைய ஜேவிபி அல்லது என்பிபியினுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சராக காணக்கூடிய அருண ஜெயசேகரவுக்கு என்ன செய்வது என்ற கேள்வி இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இந்த விவகாரம் இடம்பெற்ற போது அந்த கிழக்கு மாகாணத்தினுடைய கட்டளை அதிகாரியாக இந்த அருண ஜெயசேகர் காணப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரங்களில் இவருக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக இதிலே முறையான நீதியான பக்கசார்பற்ற விசாரணைகளை இந்த அரசு தரப்பு மேற்கொள்ளுமாக இருந்தார் அருண ஜெயசேகரவை நோக்கியும் கைகள் நீட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முறையான விசாரணைகளும் தண்டனைகளையும் நோக்கி இந்த அரசு செல்லுமா என்கின்ற வலிமையான கேள்வி இங்கு முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக எல்லா விவகாரங்களிலும் பிள்ளையானை குற்றம் சாட்டுவது, பிள்ளையான் தான் முழு காரணம் என்று கூறி ஏனையவர்களை தப்பிக்க வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளையான் காரணமான ஒருவர், பிள்ளையான் கொலைகளை செய்தவர், பிள்ளையான் கிழக்கில் மிக மோசமான மனித வேட்டைகளை நிகழ்த்தியவர், இதிலே மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் இந்த விவகாரத்திலும் பிள்ளையான் முழுமையாக இந்த விவகாரங்களில் சம்பந்தப்பட்டவர் என்று பிள்ளையானை பலிக்கடாவாக்கி ஏனையவர்களை தப்பிக்க வைக்க பார்க்கிறதா அரசு தரப்பு என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான பதிலையும் அரசு தரப்பு தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. குறிப்பாக பிள்ளையான் சிறைச்சாலை இருந்த காலப்பகுதியில் இந்த திட்டம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக அறிந்திருந்ததாகவும் தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பாக சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பிள்ளையானின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ் மக்கள் தரப்பில் இருந்து எந்த விதமான எதிர்வினைவுகளும் ஆற்றப்படாது என்ற நம்பிக்கையில் நீங்கள் இப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறீர்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. குற்றங்கள் செய்த ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றங்கள் செய்தவர்கள் குற்றவாளிகளாக இனங்காணப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி உயிர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்த 5 ஆண்டுகள் கடந்தும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் மும்முரமாக வேண்டும், இன்னும் அதிகப்படியாக வேண்டும். இதன் மூலமாக குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கு முன்வைக்கப்படக்கூடிய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே அரசனுடைய செயற்பாடுகள் ஓரளவு திருப்திகரமாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையில் எதிர்வருகின்ற வாரம் அளவிலே உண்மையாக அந்த இராணுவ அதிகாரிகள், பொறுப்பு வாய்ந்தவர்கள், குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் சில வேளைகளில் இதனுடைய நியாயத்தன்மைகள் பேசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அருண ஜெயசேகர தொடர்பான விளக்கங்களை அரசு தரப்பு சரியான முறையில் வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகர் ஏற்க மறுத்திருந்தார் என்ற விடயம் உங்களுக்கு தெரியும். அது சரியான நீதிகளை பின்பற்றவில்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டிருந்தது. ஆக இந்த அருண ஜெயசேகர தொடர்பாக எப்படியான நிலைப்பாடுகளை கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஆக இந்த விவகாரத்திலே மிக முக்கியமான சாட்சியமாக சர்வதேச விசாரணைகளுக்கு சாட்சியம் வழங்க
இந்த தயார் என்று சொல்லுகின்ற அசாத் மௌலானாவை சாட்சியமாக கொண்டு அதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சுமார் 40 பேரிடம் அசாத் மௌலானாவினுடைய கூற்றுக்களின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உளவு பிரிவு தவறான தரவுகளை வழங்கி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்தியாவினுடைய உளவு பிரிவு 2 வாரங்களுக்கு முன்பதாக இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பதாக எங்கே எப்படி என்ன தாக்குதல் இடம்பெறப் போகிறது என்ற தரவுகளை வழங்கியிருந்தது. ஆகவே அதனை முறையாக கவனிக்காத, இந்த முறையாக செயற்படுத்தாத, பாதுகாப்புகளை பலப்படுத்தாத ஒவ்வொருவரும் குற்றவாளிகளே. ஆகவே இந்த நாட்டில் பறிக்கப்பட்ட அப்பாவி உயிர்களினுடைய மரணத்திற்கும் அந்த உயிர்களுக்குமான பதிலை சொல்ல வேண்டியது அரசு தரப்பினுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியாக இந்த விசாரணைகள் நகரப்போகிறது என்பது தொடர்பாக நாளை மற்றொரு இன்றைய உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.